respected Honorable Minister for Sports, Public Work Department, and my dear friend Thiru Adhav Arjuna. அவருக்கு ஒரு டெசிக்னேஷன் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, நிறைய டெசிக்னேஷன் இருக்குது, நிறைய போஸ்ட் அவர் ஹோல்ட் பண்ணுறாரு. ஆஸ் யூ ஆல் நோ, பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, ஒலிம்பிக் அசோசியேஷன் அதுலேயும் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரம் தி கெஸ்ட் ஆஃப் தி ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் all of you for choosing basketball. I am so happy that today I am being called for this event as one of the guests. Not just a honorable minister, more than that I am a basketball player, so I am happy that to be a part of this. ஏன்னா இந்த பேஸ்கெட்பால்ன்றது என்னோட ஐடென்டி. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஐடென்டி. அஃப்கோர்ஸ் ஃபார் தி ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அவருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு எப்போதும் அதான் இருக்கும். ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா நான் இல்லை. அதுவும் பாஸ்கெட்பால் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் when someone gave me the ball, அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் விளையாண்ட காலத்தில் அப்போ கிரிக்கெட், இப்பயும் கிரிக்கெட் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்தியா இஸ் ஃபுல்லி ஆக்குபைடு. ஒன் ஸ்போர்ட்ஸ் ஒரு ரிலீஜன் மாதிரி ஆனது இந்தியாவில் கிரிக்கெட் மட்டும்தான். அப்போ வே பேக் இன் 1980s 90s பாருங்கள். அப்போ ஒருத்தர் ஒரு பாஸ்கெட்பால் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அது எப்படி இருக்கும்? இது என்ன புதுசாக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா? அது மாதிரி தான் ஒரு ஆள், உங்களை மாதிரி தான் ஒரு ஆள் நான் அதை வாங்கினேன் இந்த பாலை. பட் அங்கே இருந்து ஒரு கெமிஸ்ட்ரி உருவாயிடுச்சு. த பால் அண்ட் மீ, வெரி குட் கெமிஸ்ட்ரி. அண்ட் த கிரவுண்ட் அண்ட் த ரிங் அண்ட் த போர்டு, பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரி இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பேஷனை ட்ரைவ் பண்ண முடியும். அதனால தான் என்னமோ நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் அந்த பாஸ்கெட்பாலில் டெய்லி விளையாண்டுட்ருக்குறோம். காலேஜ் அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த லவ் ஆஃப் பாஸ்கெட்பால், அந்த பேஷன் இருந்தால் மட்டுமே அதை இவ்வளோ நாள் ட்ரைவ் பண்ண முடியும். நான் விளையாண்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஷூக்கு சான்ஸ் கிடையாது. ஒரு ஷூ யாரும் கொடுக்க மாட்டாங்க, பவர் ஷூ. அப்போ விளையாண்ட காலத்தில் பவர் ஷூ, அது நாங்கள் விளையாண்டு அதை வேர் பண்ணதே கிடையாது எங்களுக்கு. அப்போ ரொம்ப கஷ்டம். நான் பாண்டிச்சேரி தான் நான் பிறந்த ஊர். அந்த இடத்துல பாஸ்கெட்பால் எனக்கு ஃபஸ்ட் டைம் மிஸ்டர் வில்லியம்ஸ் அண்ட் ரகோத்மன் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ண பார்த்து ஆரோவில் நடக்கும் அந்த டோர்னமெண்ட். அங்கே நாங்கள் போய் விளையாட பார்த்து இந்த ஃபாரினர்ஸ் தாங்க இருப்பாங்க, அவங்க தான் அந்த ஷூஸ்லாம் போட்டிருப்பாங்க, நைக் ஷூலாம். அது தூரத்துலேருந்து எட்டி பார்த்த காலங்கள் உண்டு. இதெல்லாம் நம்மளால் முடியுமா, வேர் பண்ண முடியுமா அப்படின்னு காலங்கள் உண்டு. வீட்டில் போய் கேட்டால் சப்போர்ட் இருக்காது. அந்த சப்போர்ட் சிஸ்டம் இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன், இங்கே நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் சப்போர்ட்டிங் யர் சில்ட்ரன்ஸ். அப்போ அப்பா அம்மா ஆஸ் யூஷுவல் படி தான் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் எங்கே போகிறது, நாங்கள் எங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு? அப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கெங்கே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குதோ அப்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிற ஆள். ரொம்ப முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு ஆள் மனுஷனில். சின்ன வயசுலேருந்து அது எனக்கு இருக்குது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம காலேஜோட மோட்டோ பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். எங்கள் வீட்டில் கூட எங்கள் அம்மாட்ட எதுவும் நான் கேட்டது கிடையாது. அதுவும் அப்போ என்ன பண்ணுவேன், சரி தன்மானத்தை எழுந்து எதுவும் கேட்கக்கூடாது அம்மாட்டையும் அப்பாட்டின்னு சொல்லிட்டு எங்கெங்கே ஈவெண்ட் நடக்குதோ அங்கெல்லாம் போய் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். கிரவுண்டை கூட்டியிருக்கிறேன், பிளேயர்ஸை ஹாஸ்டல்லேருந்து லாட்ஜிலேருந்து கூப்பிட்டு வந்து விடுவேன், ரஸ்னா பாக்கெட் போட்டிருக்கேன், ரெஃப்ரி சொல்கிற வேலைகளை செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் செஞ்சு எனக்கு கொடுக்குற காசு 20 ரூபா. 7 நாள் நான் வேலை செஞ்சேன் நான் ஒரு டோர்னமெண்ட். ஸோ வருமானம் பத்தலை. சரி பாஸ்கெட்பால் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் பத்தாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கபடி டோர்னமெண்ட் நடக்கும், அங்கேயும் போய் வேலை பார்ப்பேன். வாலிபால் நடக்கும், அங்கேயும் போய் பார்ப்போம். கொக்கோ நடக்கும், அங்கே வேலை நடக்கும். அதில் காசு எடுத்துக்கிட்டு
ஒரு 100 ரூபா சேர்ந்த பிறகு ஒரு ஷூ வாங்குறதுக்கு போவோம். ஷூ வாங்கிட்டு ஒரு பனியன் வாங்கிட்டு என்னோட நீட்ஸ்லாம் நானே ஃபுல்ஃபில் பண்ணிப்பேன். அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக முடியாது, வீட்டுக்கு போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ நான் விளையாண்ட கிரவுண்டு சென்ட்ரல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில், அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்து மேலே விளையாண்டு முடிச்சுட்டு கிளையில லேஸை வச்சு ஷூவை கட்டி விட்டுருவேன். அப்புறம் துணியை வந்து வாஷ் பண்ணி மேலே தொங்க விட்டுட்டு போயிடுவேன், காய வச்சுட்டு போயிடுவோம். அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் கேம்ப் வரப்போ அதை எடுப்போம். இதையே தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் இப்படியே ஏதோ பண்ணுறான், டைம் லேட்டாக வரான். வீட்டில் இருக்கிறவங்களாம் ஸ்பை நிறைய வச்சுருப்பாங்களா, பக்கத்து வீடு அந்த வீடு இல்லை, அவங்க சொல்லிடுவாங்க, உன் பையன் அங்கே வேலை பார்க்குறான், எங்கே பார்த்தாலும் டியூப்லைட் தூக்கிட்டு போகிறான், கிரவுண்டை கூட்டுறான். இதெல்லாம் செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடத்தில் உள்ளாகிட்டாங்க நம்ம செய்கிறதுனால. அப்புறம் ஒரு நாள் எங்கள் அப்பாவே வந்து கேட்டு, என்னடா உனக்கு வேணும்னு கேட்டார். இல்லை, நான் பாஸ்கெட்பால் பர்சியூ பண்ணணும், நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நானே என் தன்மானத்தை விட்டு கேட்க முடியாது, நானே பார்த்துக்கிறேன்னு. அப்போ சொன்னார், இல்லை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லைடா, அதுக்கு தான் அப்படி உன்னை கஷ்டப்படுத்திட்டேனார். இல்லை நான் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல பார்த்து எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். படிப்பும் முக்கியம், ஸ்போர்ட்ஸும் முக்கியம். இந்த ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். பாஸ்கெட்பால் இன் பர்டிகுலர் ஒரு டீம் கேம், இது ஹியூஜ் டீம் கேம், அது உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஒரு டிசிப்ளின்னா பாஸ்கெட்பால் தான். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸும் இருக்கும், ஆனால் பாஸ்கெட்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் நான் டிசிப்ளின் கற்றுக்கிட்டதா இருக்கட்டும், ஒபீடியன்ஸாக இருக்கட்டும், கோச் கிட்ட ஒபே பண்ணுறதா இருக்கட்டும், சீனியரை ரெஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க. நான் ஒரு விஷயங்கள் நான் அதை வந்து நான் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட லைஃப்பில், என் லைஃப் ஸ்டைலில், என்னோட மேனேஜ்மெண்ட்டில் எல்லாரையும் மதிக்கிறது, எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கறது, எல்லாரும் வேணும். ஒரு மேனால ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த டீம் கேமில். ரொனால்டோ மட்டும் ஃபுட்பால் மிட் கோர்ட்லேருந்து எடுத்துகிட்டு போய் கோல் போட முடியுமா 10-20 நிமிஷம்? முடியாது. அவருக்கு ஒரு 12 பேர் தேவை. பாஸ்கெட்பால் அதே மாதிரி தான். இப்போ இருக்கிற ஸ்டார் யாரோ ஒரு பேர் சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்கெட்பாலில் என்பிஎல்ல ஸ்டெஃப் கரி மட்டும் விளையாட முடியுமா? ரெஸ்ட் 4 பேரை விட்டுட்டு நான் மட்டும் போய் பாஸ்கெட்பால் விளையாட? அது டீம் ஒர்க். ஸோ எப்போதுமே அது ரொம்ப முக்கியம். இந்த பாஸ்கெட்பால் வந்து எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அவருக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. இதில் அஃபென்ஸ் டிஃபென்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் நான் ரெண்டுமே அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் எடுப்பேன். ஆனால் நம்ம மினிஸ்டர் எப்போதும் அஃபென்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருப்பாரு. ஃபுல்லாக அஃபென்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அஃபென்ஸ் பிளேயர் அவர், அதனால அவர் டிஃபென்ஸே ஆடவே மாட்டார். எனக்கு நான் கொஞ்சம் காலமாக பார்த்துட்டு இருக்கிறேன், என்னைக்குமே அஃபென்ஸ் தான். அந்த அஃபென்ஸ் அந்த கேம் அவருக்கு இருக்கு. ஆனால் பாஸ்கெட்பால் அஃபென்ஸும் இருக்கும், டிஃபென்ஸும் இருக்கும். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட கொஞ்ச நாட்கள் நான் பயணித்தை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. அதில் பாஸ்கெட்பாலில் கடந்த 10 ஆண்டுகள் அது 3rd டைம் ஆயிடுச்சு அவர் வந்து பிரசிடென்ட் ஆகி சென்னை தமிழ்நாடுக்கு. எனக்கு தெரிஞ்சு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் பார்த்த பாஸ்கெட்பால் அசோசியேஷன் பல பேரை பார்த்துருக்கேன். ஆனால் இவர் வந்த பிறகு இன்ஃப்ளூயன்ஸே இல்லாமல் மெரிட் பேசிஸ்ல மட்டுமே எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. கண் கூட பார்த்துருக்கேன். இங்கேயும் 2-3 ஸ்போர்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. மெரிட் இருந்தால் எடுங்கண்ணே, இல்லைன்னா எடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா he has undergone lot of things in his life, so he wants to emphasize that. ஸோ இது மாதிரி ஒரு பிளெஸிங் ஒரு பிரசிடென்ட்டுக்கு கிடைச்சதுக்கு இப்போ வந்து ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் ஆகிட்டாங்க. இன்னும் நிறைய நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்டருந்து. நிறைய விஷயங்கள் அவர் இது பண்ண போகிறாரு. ஸ்போர்ட்ஸ் தான் அவர் உயிர், எனக்கு தெரியும். காலைல என்ன செஞ்சாலும் பாஸ்கெட்பால் எடுத்துட்டு போயிடுவார். இப்போ பாருங்க, அவர் ஜெர்சியில் பாஸ்கெட்பாலோட வந்துட்டாரு. நான் மட்டும் தான் மஃப்டியில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் பர்ஃபெக்டாக வந்துட்டார் எல்லாமே. ஸோ அவர் பாஸ்கெட்பால் அவ்வளோ லவ் பண்ணுற ஆள்கிட்ட கரெக்டான போர்ட்ஃபோலியோ வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கார். அவரோட எய்ம் கோல்லாம் ஸ்போர்ட்ஸில் not just basketball, in any athlete, volleyball, international level players next 5 years, next 10 years உருவாக்கணும் ஒரு கோல் எடுத்து பண்ணியிருக்காரு. அது சிறப்பாக பண்ணுவார் நம்புறேன். காரணம், கடந்த 10 ஆண்டுகளாக அவர் பண்ணிட்டு இருந்த பணி ஸ்போர்ட்ஸில். அவரோட நிறைய பேர் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலேருந்து வந்திருக்கீங்க. கண்டிப்பாக பை எனி சான்ஸ் வித் இஸ் பர்மிஷன் டெஃபினட்டாக அவரோட ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி ஈசிஆரில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு லுக் பார்த்துட்டு போகணும் நீங்கள். அது மாதிரி ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இதான் ஃபர்ஸ்ட் டைம். அங்கே அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபெசிலிட்டி, அவ்வளோ எக்யூப்மெண்ட், ஜிம் மேலே இருக்குது, 2-3 கோர்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஆசை வந்துடும், சரி பாஸ்கெட்பால் இன்னும் கண்டினியூ பண்ணணும், இன்னும் பர்சீவ் பண்ணணும். அவரோட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, இங்கே அசோசியேஷனில் சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய அசோசியேஷன் வந்திருக்காங்க, அவருக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க.
அதனால் நான் உங்களை மீண்டும் ஒரு முறை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது, ஸ்போர்ட்ஸை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு 8th 9th 10th படிப்பு ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. பேலன்ஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் ஷைன் பண்ணலாம். ஆக்சுவலியும் ஷைன் பண்ணலாம், பேஷன்லையும் ஷைன் பண்ணலாம். அது நாங்களாம் ஒரு உதாரணம். இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய மல்டி டிசிப்ளினரி டாஸ்க் எடுத்திருக்கோம் எல்லாருமே. முக்கியமாக ஹானரபிள் மினிஸ்டர் 2-3 போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் வருது. ரெண்டுமே மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க. காமன் பர்சனுக்கு அது கிடைக்காது, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துங்க. இஃப் ஹீ இஸ் ஏபிள் டு டூ தட், இஃப் ஐ எம் ஏபிள் டு டூ தட், யூ கேன் டூ மோர் தென் தட். நீங்கள் கண்டிப்பாக அதோட பெட்டராக பண்ணலாம். Future of Tamil Nadu is with you. Future of sports is with all of you. So once again, parents க்கு congratulate பண்றேன், association members congratulate பண்றேன், referees congratulate பண்றேன். காஞ்சிபுரம் ஜெயக்கோடி இருக்காங்க, அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அசீஸ் அகமதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எங்களோட பிரின்சிபாலுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு முறை மீண்டும் all the best for your tournament. God bless you. Peace to you all. நன்றி, வணக்கம். Thank you.